ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சந்தியா அகாடமி தமிழ். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் நமக்கு இன்றைக்கி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம பிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் லைன் பை லைனாக கிளாஸஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ராமேட்டிக் வேர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். நான் ட்ராமேட்டிக் வேர்ஸ் அப்படின்னா நாடகமற்ற வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஷேக்ஸ்பியர் அவருடைய டாபிக் எடுத்தாலே நமக்கு லாட் ஆஃப் பிளேஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு சிலபஸில் என்ன கவர் ஆகிருக்கோ, நமக்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து நமக்கு யூனிட் 2 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கில் என்ன இருக்கோ நான் அதை தான் உங்களுக்கு லைன் பை லைனாக கிளாஸஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நீங்கள் லெசனை வாட்ச் பண்ணலாம். அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கும் இதை பேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்து த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். We now enter what we broadly called the Shakespearean age, by which we here means the whole period extending from the accessions of Elizabeth in 1558 to the death of James I in 1625. These 67 years fall naturally into three divisions. The first 21 years of the Queen's Reign, the 24 years between the publication of Spencer Shepherd's calendar and her death, and the 22 years of the reign of James I, we may call the first division the time of preparation of the springtide of Elizabethan literature. The second is a time of full fruition or summer. The third, it's a time of decline or autumn. Strictly speaking, it is of course to the first two divisions only the terms Elizabethan should be applied, while the proper designation for the third is Jacobean. But from the point of view of literary development, there are good reasons why Elizabethan and Jacobean should alike be included in the general phrase which we use here, the age of Shakespeare. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் பீரியட் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1558 அதாவது எலிசபெத்தன் காலத்துலேருந்து 1625 இருக்கக்கூடிய ஜேம்ஸ் I இறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த 67 ஆண்டுமே இயற்கையாக 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதாவது குயின் உடைய பீரியட், குயின் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பீரியட் 21 ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஸ்பென்சருடைய ஷெப்பர்டஸ் கேலண்டர் வெளியிடுறதுக்கு அவருடைய மரணத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை சொல்லியிருப்பாங்க. இடையிலான இந்த 24 வருஷத்தை ஃபஸ்ட்டு பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றும் ஜேம்ஸ் I ஆட்சி இருக்கு இல்லையா, அது 22 ஆண்டுகள் இருக்கும். இது இரண்டாவது பீரியடாக சொல்லியிருப்பாங்க. அதனுடைய முழு விளைச்சல் அல்லது கோடை காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது அதனுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீழ்ச்சி டைம் அல்லது இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க, நிச்சயமாக ஃபஸ்ட்டு 2 பீரியடை மட்டும்தான் நம்ம ஷேக்ஸ்பியரன் பீரியட் சொல்லுவாங்க. 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ராணியோடைய ஆட்சி பீரியட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பென்சருடைய ஷெப்பர்டஸ் கேலண்டர் வெளியிடுறதுக்கும் அவருடைய மரணத்துக்கும் இடைப்பட்ட இந்த 24 இயர்ஸ் ஃபஸ்ட்டு பீரியட்னும், ஜேம்ஸ் I ஆட்சி வந்து 22 ஆண்டுகள் இரண்டாவது பீரியட்னும், அதனுடைய முழு விளைச்சல் காலம் இல்லை கோடை காலம்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவதாக பார்த்து அதனுடைய வீழ்ச்சி நேரம் அல்லது இலையுதிர் காலம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பீரியடுமே சொல்லியிருப்பாங்க. இதனுடைய முதல் 2 பிரிவு தான் எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மூணாவதாக இருக்க பீரியட் பார்த்தீங்கன்னா ஜெகோபியன் அப்படின்றவர் வந்து பதவி ஏற்றிருப்பார். இது இலக்கிய வளர்ச்சியின் பார்வையில் எலிசபெத்தும் ஜோக்கேபனும் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. பொதுவான சொற்றொடரில் நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக 2 பேருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். By virtue of its wonderful fertility and of the variety and splendor of its production, this period as a whole rank as one of the greatest in the annal of the world's literature, and its greatness was the result of many cooperating causes. As we follow the course of history, we observe that sometimes the average rune of the nation is sluggish and dull, and sometimes it is exceptionally vigorous and alert.
Men who, like Spencer, Bacon, and Shakespeare, grew from the boyhood into youth in the early years of Elizabethan region and reached maturity during the closing decades of the 16th century. We are fortunate enough to find themselves in a world in which the tides of life were at their highest. Influences were everywhere at works which tended to expand thought, see the feelings, dilate the works which it dilate the imagination, and by nourishing as well as stimulating genius to give breath and energy to the literature producers. England now felt the இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அற்புதமான கருவுறுதல் மற்றும் உற்பத்தியின் பன்முகத்தன்மையுடைய சிறப்பு காரணமாக இந்த ஒட்டுமொத்த காலமே எப்படி இருக்குன்னா இலக்கியத்தின் வரலாற்றில் மிக சிறந்த ஒன்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இதனுடைய மகத்துவம் பார்த்தா பல ஒத்துழைப்பின் காரணமாக வந்த ஒரு விளைவுன்னும், வளர்ச்சியின் போக்கை பின்பற்றும் போது சில சமயங்களில் ஒரு நாட்டுடைய சராசரி மனநிலை ரொம்ப மந்தமாக இருக்கிறதாகவும், சில சமயம் அது விதி விலக்காக எப்படி இருக்குன்னா வீரியமாக எச்சரிக்கையாகவும் இருக்கிறதாகவும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸ்பென்சர், பேக்கன் மற்றும் ஷேக்ஸ்பியர் போன்றவர்களுடைய ஆட்சியில் ஆரம்ப காலத்தில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிறு வயதில் ரொம்ப இளமையாக இருந்து வளர்ந்து 16ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய இறுதி பகுதியில் ரொம்ப முதிர்ச்சடைந்து அவங்களுடைய வயதை எட்டியிருப்பாங்க அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்வின் அலையில் உலகின் தாக்கங்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு இந்த உலகின் தாக்கம் எவ்வளோ இருந்தாலும் இவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய புது புது விஷயங்களை செஞ்சுருக்காங்க, நிறைய படைப்புகளை கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க ரொம்ப மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதாகவும், இவங்க சிந்தனையை விரிவுபடுத்தவும், உணர்வுகளை தூண்டுறதுக்கும், நம்மளுடைய கற்பனையை விரிவுபடுத்துறதுக்கும் நிறைய ஊட்டமளித்திருக்காங்க. நம்மளுடைய மேதமையை தூண்டுறதுக்கு நிறைய இலக்கியங்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சிச்சு. இவங்க பண்ண எல்லா என்கரேஜ்மெண்ட்டுமே மக்களின் மூலியமாக எல்லா இடத்துலையுமே வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பேராகிராஃபில் இவ்வளோ தான் இருக்குது. இங்கிலாந்து நவ் ஃபெல்ட் த, இப்போது இங்கிலாந்து என்ன உணர்ந்துச்சு, இவ்வளோ நடந்ததன் மூலிமா இங்கிலாந்து என்ன அப்போது அவங்களுடைய உணர்வுக்கு எட்டுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்ப்போம். Now felt the full effect of the revival of learning which was no longer limited to the scholarly few at the universities and about the court. Since innumerable translations carried the treasures of the classics far and wide through the large miscellaneous public to which the original would have been sealed book. In this way, as has been we said, every breeze was dusty in the pollen of Greece, Rome, and of Italy, and even the general atmosphere was charged with the spirit of the new learning, and appetite for literature was thus frustrated, and an immense impotence given to the sense of beauty and the growing love of everything that made for the enrichment of life. While the Renaissance aroused the intellect and the aesthetic faculties, the Reformation awakened the spiritual nature. The same printing press which diffused the knowledge of the classes put the English Bible into the hands of the people, and the spread of an interest in religion was inevitably accompanied by the deepening of moral earnestness. The recent discovery of few worlds beyond the seas and the thrilling tales brought home by daring explorers like Hawkins, Dark, Frobisher, and Raleigh quickened popular curiosity and the quickened popular. ஸோ நம்ம இப்போ quickened popular வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம்.
ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஓவரால் ஸ்டோரியாக நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்புறம் தான் மூவ் பண்ணணும். இதுக்கிடையில் சம் இயர்ஸ் வரும், சில ஒர்க்ஸ் வரும், இதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கிடையில் என்னென்ன ஆத்தர்ஸ் வராங்க, அவங்களுடைய ஒர்க்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எப்படின்னா அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். யார் உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் பீரியடில் வந்ததுக்கப்புறம் என்ன அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, கற்றலின் மறுமலர்ச்சி விளைவு, அதனுடைய முழு விளைவு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றத்தை பற்றி ஒரு அறிவார்ந்த செயல் வந்து எல்லாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே நல்லாவே தெரிய வந்துருச்சு. எதன் வழியில் பார்த்தீங்கன்னா, புத்தகத்தின் வழியாக அவங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தென்றலிலுமே, ஒவ்வொரு காற்றுலையுமே கிரீஸ், ரோம் மற்றும் இத்தாலியுடைய மகரந்தத்தாள் தூசி நிறைந்ததாக காணப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. மேலும் பொதுவான சூழ்நிலையில் கூட புதிய கற்றலின் உணர்வை கொண்டிருந்ததாகவும் இலக்கியத்தின் மீது ஒரு பசி இவ்வாறு தான் எல்லாருக்குமே வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேலும் அழகு உணர்வுக்கும் வாழ்வின் செழுமைக்கும் செய்யும் எல்லா வளர்ந்து வரும் அன்புக்குமே ஒரு மகத்தான உத்வேகம் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வழங்கப்படுது. மறுமலர்ச்சி அறிவு மற்றும் அழகியல் திறன்களை தூண்டும் போது சீர்திருத்த ஆன்மீக தன்மை எழும்புது அவங்கக்கிட்ட. மக்களின் மனதில் ஒரு ஆன்மீக தன்மையும் பார்க்க முடியுது. கிளாசிக் பற்றி அவங்களுடைய உணர்வை தூண்டும் போது ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேத ஆகமங்கள் எல்லாமே மக்களின் மனதில் அதிகமாக பரவி மக்களுக்கு அதிக அளவில் கை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. மதத்தின் மீதான ஆர்வத்தை பரவலாக தவிர்க்க முடியாமல் தார்மீக அக்கறையோட அவங்களுக்குள்ளே காணப்பட்டுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. கடலுக்கு அப்பால் பல உலகங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்படுது மற்றும் ஹாக்கின்ஸ், ட்ரேக் மற்றும் ராலே போன்ற துணிச்சலான ஆய்வாளர்களால் கொண்டு வரப்பட்ட சிலிர்ப்பான கதைகள் பிரபலமான ஆர்வத்தையும் சாகச உணர்வையும் நிறைய அதிக அளவில்